திருச்சிற்றம்பலம். திருமூலர் அருளிய திருமந்திரம். முதலாம் தந்திரம். பாயிரம் கடவுள் வாழ்த்து. பாடல் எண் 7. முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். தன்னை அப்பாயெனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. தன்னை அப்பாயெனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. முன்னை ஒப்பாகி உள்ள மூவர்க்கும் மூத்தவன், பழமையாகவே கருதக்கூடிய, ஆதியிலிருந்தே முன்பிருந்தே இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் அல்லது சிவனுக்கு மூத்தவனாக இருக்கக்கூடியவன் சதாசிவமூர்த்தி. அவனுக்கு ஒப்பாக இந்த உலகில் ஒருவரும் இல்லாத தனித்தன்மை நிறைந்த தலைமகனாக இருக்கக்கூடியவன். தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனிப்பெரும் தலைமகன் எம்பெருமான் சதாசிவமூர்த்தி. தன்னை அப்பாயெனில் அப்பனுமாய் உளன். யாரேனும் ஜீவராசிகள், ஆன்மாக்கள், உயிரிலே கலந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அப்பா என்று வாயார அழைத்தால் அப்பனுமாய் இருந்து அருள் புரியக்கூடியவன் சதாசிவமூர்த்தி. பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. பொன் போன்ற சகஸ்ரகரத்தில் இருந்து நம்மை அனுதினமும் காக்கக்கூடியவன். பொன்னை ஒப்பாக இருக்கக்கூடிய நீண்ட சடாமுடியை உடையவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் போதகத்தானே எம்பெருமான். எனவே அவனை நாம் அப்பா என்றால் அப்பனுமாக வருவான். நண்பராக இறைவனை தொழலாம். அவனை தலைமகனாக வைத்து தொழலாம். அவனை அத்தனாக வைத்து தொழலாம். மார்க்கம் 4. இறைவன் ஒருவனே. நற்றுணையாவது நமசிவாயவே. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தினம் ஒரு திருமுறை திருமந்திரம் கற்போம். சதாசிவன் திருவருளை பெறுவோம். நற்றுணையாவது நமசிவாய.